இன்ஸ்டாகிராம் ஆப்ல நம்ம ஸ்டோரி போஸ்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. நோட்டிஃபை அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர். ஸோ இந்த நோட்டிஃபை ஸ்டிக்கரை எப்படி யூஸ் பண்றது, இதோட யூசேஜ் என்ன அப்படின்றதான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்துக்கூடிய இந்த நியூ நோட்டிஃபை ஸ்டிக்கர் பத்தி டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு போகலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்டோரி போஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி போஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நோட்டிஃபை அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபை ஸ்டிக்கரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த நோட்டிஃபை ஸ்டிக்கரை நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஸ்டோரியை யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க இந்த நோட்டிஃபை அப்படின்ற அந்த ஆப்ஷனை உங்களோட ஸ்டோரியில் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ கேட்கும். உங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறது சொல்கிறதுக்கான ஒரு இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டும். அவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க அவங்கள ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்துடும். இப்போ அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ கேட்கும். ஃபாலோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் காட்டும். இந்த நோட்டிஃபிகேஷனோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்டோரி பார்க்குறவங்க இந்த மாதிரி நோட்டிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரிஸு, அதுக்கப்புறம் போஸ்ட்டு, ரீல்ஸு, ப்ராட்காஸ்ட் சேனல், லைவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி போட்டாலும் சரி, இல்லை போஸ்ட் போட்டாலும் சரி, இல்லை ரீல்ஸ் போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவு, ப்ராட்காஸ்ட் சேனல் இந்த மாதிரி எதில் நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட் பண்ணாலுமே சரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் ரீல்ஸ் போஸ்ட் இதெல்லாமே ஈஸியாக அவங்க பார்த்துக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி நேம் போட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் கீழே கோஸ் லைவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைவுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே அவங்க செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் லைவ் போட்டாலும் சரி, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இப்போ இந்த நோட்டிஃபை அப்படின்ற இந்த ஸ்டிக்கரோட யூசேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறப்ப இந்த ஒரு ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறது மூலியமாக என்ன ஒரு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோவே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஃபாலோ பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறது மூலியமாக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை அவங்க ஆன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களோட ஐடியில் நீங்கள் போஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருமே அதை பார்த்துருவாங்க. உங்களுக்கு நிறைய வியூஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஒரு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறது மூலியமாக. இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஸ்டோரியில் நோட்டிஃபை ஸ்டிக்கர் பத்தி இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.